Hello students, நம்ம last classல வந்து gravitation theory ஃபுல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இந்த கிளாஸில் as usual எப்பவும் போலயே நம்ம PYQ 2000 வரைக்கும் எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம். more or less இதில் ஒரு 53-54 கொஷின்ஸ் வந்து இருக்குது, இன்க்ளூடிங் 2021, 2022, 2023 எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 53 கொஷின்ஸ் வந்து இருக்குது. அது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரு 3 செஷன்ஸில் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே, ஒரு செஷனுக்கு வந்து ஆவரேஜாக ஒரு 20 சம்ஸ் அந்த இதில் ரேஞ்சில் கம்ப்ளீட் பண்ணி நம்ம 3 செஷன்ஸில் கம்ப்ளீட் பண்ணிட முடியும். தியரி எல்லாமே ஸ்ட்ராங்காக இருந்தால் போதும். ஸோ இந்த சாப்டர் வந்து ஈஸி சாப்டர், ஸ்ட்ரைட்டாகவே எல்லாத்துக்குமே குயிக் ஆன்சர் வந்துகிட்டே இருக்கும். ஃபைன். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து போகலாம். ஃபர்ஸ்ட் கொஷினில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, the kinetic energies of a planet in an elliptical orbit about the sun. ஸோ அப்போ சன் இருக்குது, சன்னை சுற்றி எர்த் வந்து சுற்றி வந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், எலிப்டிக்கல் பேத்தில் about the sun at a position A, B and C are. அப்போ பாயிண்ட் ஏல வந்து அதில் இருக்க போகிற கைனட்டிக் எனர்ஜி வந்து எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா KA, பாயிண்ட் பியில் அதில் இருக்க போகிற கைனட்டிக் எனர்ஜி வந்து KB, சியில் இருக்க போகிற எனர்ஜி வந்து KC ரெஸ்பெக்டிவ்லி. இஃப் AC இஸ் த மேஜர் ஆக்சிஸ் அண்ட் SB இஸ் பெர்பெண்டிகுலர் டு AC, ஏசிங்கிறது மேஜர் ஆக்சிஸ், அதே மாதிரி SB வந்து எப்படி இருக்குது அப்படின்னா இதுக்கு வந்து பெர்பெண்டிகுலராக வந்து ஒரு ஆக்சிஸ் வந்து அது மைனர் கிடையாது, சும்மா சன்னுக்கு பெர்பெண்டிகுலராக ஒரு ஆக்சிஸ் வந்து கன்சிடர் பண்ணியிருக்காங்க. Perpendicular to AC to the position of the sun is as shown in the figure. ஸோ இங்கே ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்க வச்சு தான் இங்கே டயக்ராம் வந்து இருக்குது. இப்போ நம்ம வந்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா கைனடிக் எனர்ஜிஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. இது கெப்லர் செகண்ட் லா பேஸ் பண்ணுது. ஸோ கெப்லர் செகண்ட் லா வந்து இட் இஸ் பேஸ்ட் ஆன் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம். தியரியில் எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ நோ மோர் எக்ஸ்ப்ளனேஷன் இஸ் நீடட். அதில் ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னா இது என்ன சொல்கிறேங்கிறது புரிஞ்சுருந்துருக்கும். அப்போ நம்மளுக்கு வந்து சன்னுக்கு பக்கத்தில் இருக்கும்போது என்னோட வெலாசிட்டி வந்து எப்படி இருந்திருக்கணும் அப்படின்னா அதிகமாக இருந்திருக்கணும். அதே இது சன்லேருந்து when it is further away from the sun அப்போ வந்து வெலாசிட்டி வந்து எனக்கு வந்து கம்மியாக இருந்திருக்கணும். அப்போ இந்த சிச்சுவேஷனில் எங்கே வந்து வெலாசிட்டி ஜாஸ்தியாக இருக்கோ K is equal to half mv², எங்கே வெலாசிட்டி ஜாஸ்தியாக இருந்திருக்குமோ அதோட கைனடிக் எனர்ஜி வந்து அதிகமாக இருந்திருக்க போகுது. அப்போ KA தான் இங்கே வந்து எனக்கு வந்து அதிகமாக இருக்கும். கைனடிக் எனர்ஜி ஆஃப் KA is going to be greater. அதுக்கப்புறம் வந்து ஏன்னா இது வந்து பக்கத்துலேயே வருது, இது வந்து பர்பெண்டிகுலர் அப்படிங்கும்போது இந்த கர்வி டிஸ்டன்ஸில் போயிருக்கும். இது தெரியணும். அப்படியே மேலே போயிட்டே வருது அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டே இருக்கும், சன்லேருந்து ஃபர்தராகவே போயிட்டே இருக்க போகுது. தேர்ஃபோர் KB வந்து அதை விட எனக்கு வந்து என்ன இருந்திருக்கணும் அப்படின்னா வெலாசிட்டி வந்து கம்மியாக இருந்திருக்கணும். ஸோ கைனடிக் எனர்ஜி KA வந்து இருக்கிறதுலே அதிகமாக இருந்திருக்கணும், KB வந்து அதோட கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கணும், KC வந்து இன்னும் நல்லா கம்மியாக இருந்திருக்கணும். ஸோ அப்போ இன்க்ரீசிங் ஆர் டிக்ரீசிங் ஆர்டர் அதான் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ கைனடிக் எனர்ஜி ஆஃப் KA ஹேஸ் டு பி கிரேட்டர். ஸோ ஆப்ஷன் 2 தான் எனக்கு வந்து ஆன்சராக வரும். KA இஸ் கிரேட்டர், KB வந்து நெக்ஸ்ட்டு, தென் கம்ஸ் த KC. தேர்ஃபோர் த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 2. ஃபைன். இந்த மாதிரி சம்லாம் ஈஸி சம், தியரியில் ஸ்ட்ராங்காக இருந்தால் ஸ்ட்ரைட்டாகவே இதெல்லாம் புரியணும். அடுத்தது போகலாம். நெக்ஸ்ட் சம்மு முன்னாடி பார்த்தா அதே பேட்டர்ன் சம் தான். A planet moving along an elliptical orbit is closest to the sun at a position R1, okay, and farthest away from the sun at a position R2. If velocities are V1 and V2 are the linear velocities at these points respectively. So V1 V2ங்கிறது வந்து linear velocities வந்து அந்த பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருந்துருக்காங்க. then the ratio of V1 by V2 with respect to R1 எப்படி ரிலேட் பண்ணோம் அப்படிங்கிறது. ஸோ நம்ம கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம் வந்து தியரியிலே பார்க்கும்போது நம்ம போட்டிருந்துருப்போம். ஸோ mv1 r1 which is equal to mv2 r2. V2ங்கிற வெலாசிட்டி இருக்கும்போது அதோட டிஸ்டன்ஸ் வந்து என்னவாக இருந்திருக்குன்னா R2. அதான் அவங்க கொஷினில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை ரீஅரேஞ்ச் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு என்ன ஆகும், இட் கெட்ஸ் கேன்சல். ரீஅரேஞ்ச் பண்ணும்போது V1 by V2 இந்த ரேஷியோஸ் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணும். V1 by V2. அப்போ V1 by V2ன்னு வந்துருச்சுன்னா அது வந்து R வந்து ரைட் ஹேண்ட் சைடு வந்து போகும்போது எப்படி வந்துருக்கணும், R2 by R1. தேர்ஃபோர் த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 2. இந்த சம்மும் புரியணும், இதுவும் ஸ்ட்ரைட்டாகவே சம் தான், புரிஞ்சுருந்துருக்கணும். அடுத்தது போகலாம். நெக்ஸ்ட் சம் வந்து என்னென்னா, த ஃபிகர் ஷோஸ் எலிப்டிக்கல் ஆர்பிட் ஆஃப் அ பிளானட் M about the sun S. அப்போ வந்து ஒரு பிளானட் வந்து இட் இஸ் மூவிங் இன் எலிப்டிக்கல் பாத் அரவுண்ட் த சன். சரி, த ஷேடட் ஏரியா SCD இஸ் ட்வைஸ் த ஏரியா ஆஃப் SAB. ஸோ இங்கே வந்து SCD இந்த பெரிய ஏரியா இருக்குல்ல, இது வந்து ட்வைஸ் த ஏரியா வென் கம்பேர்ட் டு SAB. ஃபைன். இஃப் T1 இஸ் த டைம் ஃபார் த பிளானட் டு மூவ் ஃப்ரம் C to D, சிலேருந்து டிக்கு போகிறதுக்கு அது எடுத்துக்க போகிற டைம் வந்து என்ன அப்படின்னா தட் இஸ் கோயிங் டு பி T1. அதை நோட்டேட் பண்ணி வச்சிடலாம். ஸோ இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு அது எடுத்துக்க போகிற டைம் வந்து என்னவாக இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் கோயிங் டு பி T1. ஓகே, அதுக்கப்புறம் வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா T2 இஸ் த டைம் டு மூவ் ஃப்ரம் A to B, ஏலேருந்து பிக்கு போகிறதுக்கு வந்து டைம் எடுத்துக்கிட்ட டைம் வந்து என்னென்னா தட் இஸ் கோயிங் டு பி T2. சரி, அப்போ இங்கே வந்து ஏரியாஸ் வந்து நம்ம வந்து கம்பேர் பண்ண போகிறோம். அப்போ ஏரியாஸ் வந்து நம்ம கம்பேர் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த சிச்சுவேஷனில் எனக்கு ஏரியா வந்து எப்படி இருந்திருக்கணும். ஸோ இந்த ஏரியா வந்து லெட்ஸ் மேக் இட் திஸ் வே, T1க்கு வந்து A1ங்கிற ஏரியா மாதிரியும் T2க்கு வந்து A2 அப்படிங்கிற ஏரியா மாதிரியும் நம்ம கன்சிடர் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எது வந்து பெருசாக இருந்திருக்கணும் அப்படின்னா A1 தான் பெருசாக இருந்திருக்கணும். தேர்ஃபோர் A1 is equal to 2 times A2.
ஃபைன். இந்த இது வந்து புரியணும். இங்கே வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா A1ங்கிற இந்த ஏரியா வந்து A2ஓட 2 மடங்கு இருக்குது. அதெல்லாம் அவங்க கொடுத்துருந்துருக்காங்க. SCD is twice that of the shaded area of SCAB. ஸோ ஏரியா வந்து எப்படி ரிலேட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது புரியணும். இப்போ இதை வச்சு நான் வந்து டைம் வந்து நான் வந்து டிஃபைன் பண்ணணும், என்ன டைம் இருந்துருக்கணும் அப்படிங்கிறது. இது அதே கெப்லர்ஸ் செகண்ட் லா பேஸ் பண்ண ஒன்று தான். ஸோ ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைமில் ஈக்குவல் ஏரியாஸ் வந்து அது வந்து கவர் பண்ணியிருந்திருக்கோம் அப்படிங்கிறத நம்ம வந்து செகண்ட் லா வந்து பார்த்துருந்துருப்போம். ஸோ சேம் திங் ஹியர். அப்போ வந்து ஈக்குவல் ஏரியா வந்து ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைம் வந்து கவர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அப்போ டபுள் த ஏரியா வந்து கவர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அப்போ வந்து எனக்கு அதுக்கு எடுத்துக்க போகிற டைம் வந்து எப்படி இருந்திருக்குன்னா டபுள் த அமௌண்ட் வந்து இருந்திருக்கணும். ஸோ டைரக்ட்லி ப்ரொபோஷனல், ரைட்? இட் கவர்ஸ் ஈக்குவல் ஏரியா இன் ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைம். அப்போ டைம் வந்து ஏரியா அதிகமாகிடுச்சு அப்படின்னா அது ப்ரொபோஷனலாக டைமும் அதிகமாக இருந்திருக்கணும் ஸ்ட்ரைட்டாகவே. அப்போ இங்கே எனக்கு என்ன வந்துருக்கணும் அப்படின்னா A1க்கு பதிலாக அப்போ T1 வந்து போட்டிருந்தோம் அப்படின்னா டைம் T1 வந்து எவ்வளோ வந்துருக்கும் அப்படின்னா 2 times T2. அப்போ T2வில் வந்து இங்கே போகிற பிளானட் போகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கிச்சோ அதை விட இங்கே போகிறதுக்கு வந்து இட் டுக் டபுள் த டைம். ஸோ 2 times T2 தட் கிவ்ஸ் மீ T1. த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 2. இந்த சம்மு புரியணும். ஓகே, ஸோ ஸ்ட்ரைட்டாகவே ஒரே லாஜிக் மட்டும் உள்ளே போட்ட ஆன்சர் வந்துடணும். இந்த மாதிரி சம்லாம் ஈஸியான சம். லெட்ஸ் மூவ் டு தி நெக்ஸ்ட் ஒன். இந்த சம்மும் ஈஸி தான், லாஜிக் பேஸ் பண்ண சம்மு. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 astronauts ஆர் ஃப்ளோட்டிங் இன் அண்ட் கிராவிடேஷனல் ஃப்ரீ ஸ்பேஸ். ஓகே, அப்படின்னா ஆஸ்ட்ரோனாட்ஸ் வந்து என்னென்னா ஃப்ரீ ஸ்பேஸில் இருக்காங்க. ஆப்வியஸாக அவங்க மேலே வேறு எந்த கிராவிட்டியுமே ஆக்ட் ஆகலை, ரைட்? 2 astronaut வந்து they are just floating in the gravitational free space after having lost contact with their spaceship. ஓகே, அப்போ 2 பேரும் வந்து என்னென்னா ஸ்பேஸ்ஷிப் போட்டு வெளில வந்தாச்சு, ஏதோ காண்டாக்ட் வந்து இழந்தாச்சு. அப்படி இருக்கும்போது 2 astronaut மட்டும் ஆர்பிட்ரரியாக ஸ்பேஸில் வந்து ஃப்ளோட் ஆகிட்டே இருக்காங்க. அப்போ வந்து எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. the two will move towards each other. ஆப்வியஸாக ஏன்னா 2 astronaut அப்படிங்கிறபோது you have 2 masses. அப்போ 2 mass இருந்துச்சுன்னா you are going to have attractive force. அப்போ 2 என்ன ஆக போகுது, it is going to attract each other. அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் 1 தான். மற்றது என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தலாம். மூவ் அவே ஃப்ரம் each other, that is not possible. it is attractive, right? will become stationary, அதுவும் கிடையாது. keep floating at the same distance between them. no, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஃபோர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது, பிகாஸ் ஆஃப் த கிராவிடேஷனல் புல். அப்போ 4 இதுவுமே ஈஸியான கொஷின் தான். லெட்ஸ் மூவ் டு தி நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் சம் வந்து கெப்லர்ஸ் தேர்ட் லா பேஸ் பண்ண சம். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். கெப்லர்ஸ் தேர்ட் லா ஸ்டேட்ஸ் தட் த ஸ்கொயர் ஆஃப் அ பீரியட் ஆஃப் ரெவல்யூஷன் கேபிட்டல் T, டைம் பீரியட் வந்து கொடுத்துருக்காங்க, தட் இஸ் கோயிங் டு பி கேபிட்டல் T ஆஃப் அ பிளானட் அரவுண்ட் த சன். ஸோ அதோட T வந்து கொடுத்துட்டாங்க. இஸ் ப்ரொபோர்ஷனல் டு த தேர்ட் பவர் of average distance r between the sun and the planet, that is T square is equals KR3. ஓகே, அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா டிஸ்டன்ஸ் வந்து ஆவரேஜ் டிஸ்டன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இதை தான் நம்ம வந்து அதில் வந்து செமி மேஜர் ஆக்சஸ்னு பார்த்துருந்துருப்போம். எனிவே, அப்போ ஆவரேஜ் டிஸ்டன்ஸுங்கிறது அந்த செமி மேஜர் ஆக்சஸ் தான் இப்படி ரிலேட் பண்ணியிருக்காங்க, விச் இஸ் T square equals KR3 அப்படின்னு கொடுத்துருந்துருக்காங்க. இதான் நம்மளோட கெப்லர்ஸ் தேர்ட்ல. இதோட ப்ரூஃபை வந்து நம்ம வந்து எதில் பார்த்துருந்துருப்போம் அப்படின்னா ஃபார் சர்க்குலர் ஆர்பிட்டுக்கு வந்து பார்த்துருந்துருப்போம். அதே மாதிரியே அந்த ப்ரூஃப் வந்து எலிப்ஸுக்கும் சேம் பேட்டர்னில் தான் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்திருப்போம். ஸோ அதை வச்சு தான் இதை சால்வ் பண்ணோம். என்னென்னு பார்க்கலாம். ஹியர் K is constant. ஓகே, if the masses of the sun and the planet are capital M and small m, இங்கே வந்து சன்னோடது வந்து கேபிட்டல் M, அந்த பிளானட்டோடது வந்து எனக்கு என்ன அப்படின்னா that's going to be small m the respectively. Then as per Newton's law of gravitation, force of attraction between them is F is equal to, and the Newton's law of gravitation கொடுத்துருக்காங்க. Here capital G is a gravitational constant. The relation between G and K is described as, அப்போ Gக்கும் Kக்கும் நடுவில் என்ன ரிலேஷன் இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அப்போ இந்த ஃபார்முலா வந்து நம்ம வந்து போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து அந்த சர்க்குலர் நம்ம வந்து எர்த்தை சுற்றி அந்த சேட்டலைட் வந்து சுற்றி வந்துட்டு இருக்கும்போது சர்க்குலர் ஆர்பிட்டில் வரும்போது T ஸ்கொயரும் அந்த R3 எப்படி ரிலேட் ஆகுது அப்படிங்கிற ஃபார்முலா வந்து பார்த்துருந்துருப்போம். அப்போயே நான் சொல்லியிருந்திருப்பேன் அந்த ஃபார்முலா வந்து மெமரைஸ் பண்ணி வச்சுருந்துருக்கணும், அப்போ தான் வந்து குயிக்காக போட முடியும்னு. ஸோ அந்த ஃபார்முலா மெமரைஸ்டாக தெரியணும். ஸோ T ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4 pi square divided by G, mass of the earth அப்படின்னு வரும்போது ME வந்து வந்துருக்கணும் R3. அப்போ அந்த சேட்டலைட்டோட மாஸ் வந்து இட் வில் கெட் கேன்சல்ட், மாஸ் ஆஃப் த எர்த் மட்டும் தான் இங்கே வந்து இருக்க போகுது. அப்போ இந்த சிச்சுவேஷனில் எனக்கு வந்து என்ன வந்து இங்கே வந்து மாஸ் ஆஃப் த எர்த் வந்து எனக்கு இருக்க போகுது. அப்போ இங்கே வந்து எனக்கு வந்து என்ன இருக்குது அப்படின்னா சன்னை சுற்றி எனக்கு வந்து அந்த பிளானட் வந்து வரப்போகுது. அப்போ சன்னோட மாஸ் தான் இங்கே வந்து நான் வந்து கன்சிடர் பண்ணோம். இங்கே வந்து இந்த ஃபார்முலா நம்ம டிரைவ் பண்ணும்போது எர்த்தை சுற்றி சேட்டலைட் வந்து வந்துச்சு. ஸோ அதனால எர்த்தோட மாஸ் வந்து இங்கே நம்ம கன்சிடர் பண்ணியிருந்தோம். இங்கே வந்து எது வரப்போகுது, அந்த சன்னு தான் சென்டரில் இருக்க மாதிரியும் அதை சுற்றி ரிவால்வ் பண்ணி நம்மளோட பிளானட் வந்து வரப்போகுது. அப்போ இங்கே நான் எந்த மாஸ் வந்து கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா கேபிட்டல் M ஸ்மால் m, அது ரெண்டே கன்சிடர் பண்ணும்போது எது வந்து ஸ்டேஷனரியாக இருக்க மாதிரி கன்சிடர் பண்ணிவிட்டு அதை சுற்றி வருதோ அந்த ஸ்டேஷனரியாக இருக்க போகிற அந்த மாஸை தான் கன்சிடர் பண்ணிடணும். ஸோ தட் இஸ் கோயிங் டு பி த சன் ஹியர். அப்போ இங்கே வந்து நான் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா எம்இக்கு பதிலாக கேபிட்டல் M மாஸ் ஆஃப் த சன்னை வந்து போட்டு ரீஅரேஞ்ச் பண்ணோம், வில் கெட் த ஆன்சர். அப்போ மேலே உள்ள இதோட நம்ம ரிலேட் பண்ணி பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன். Gக்கும் K கூட ரிலேஷன் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அப்போ இந்த மொத்த டேர்மே நான் வந்து எதுக்கு வந்து ஈக்குவேட் பண்ணிட முடியும் அப்படின்னா ஐ கேன் கன்சிடர் திஸ் டு பி K. சரி தானே? அப்போ இது ஜஸ்ட்டு ரீஅரேஞ்ச் பண்ணால் வில் கெட் த ஆன்சர். அப்போ K ஈக்குவல்ஸ்
4 pi square divided by G capital M. Mங்கிறது இங்கே mass of the sun. அப்போ அதை அப்படியே நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். இங்கேருந்து GMK which is equal to 4 pi square. Therefore the answer is option 4. இந்த சம்மு புரியணும். ஓகே, இதெல்லாம் ஈஸியான சம்மு. அப்படியே நீங்கள் வந்து அந்த ஃபார்முலா ஞாபகம் இருந்தால் ஸ்ட்ரைட்டாகவே போட்டு ரீஅரேஞ்ச் பண்ணால் வில் கெட் த ஆன்சர். அடுத்தது போகலாம். நெக்ஸ்ட்டு உள்ள 2 சம்மு என்னென்னா கிராஃபிக்கல் பேட்டர்னில் இருக்க போகிற சம்மு. இந்த கிராஃப் ஒன்றே ஒரு கிராஃப் மட்டும் தான் நம்ம வந்து தியரியில் பார்த்துருந்துருப்போம். அந்த கிராஃப் வச்சு தான் இந்த சம் வந்து வரப்போகுது. என்னென்னு சொல்கிறேன் கவனிங்க. Dependence of intensity of gravitational field capital E of Earth with the distance r from center of the Earth is correctly represented by. அப்போ வந்து எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா கிராவிடேஷனல் ஃபீல்டை வந்து நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ கிராவிடேஷனல் ஃபீல்டு வந்து இங்கே வந்து ஈன்னு ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க, ஈன்னு ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை தான் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒய் ஆக்சிஸில் இங்கே வந்து எழுதியிருந்திருக்கோம். அப்படியே நம்மளுக்கு வந்து உள்ளேருந்து எனக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா எர்த்தோட சென்டர்லேருந்து நம்மளுக்கு வர ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. ஒரு பாயிண்ட்டில் வந்து எனக்கு ரேடியஸ் ஆஃப் த எர்த் நம்ம தியரியில் ஆர் ஈன்னு பார்த்துருந்துருப்போம். அப்போ இங்கே வந்து எனக்கு வந்து அந்த ரேடியஸ் வந்து ஆர்னு வருது, அப்படியே வெளியில் போயிட்டே இருக்க போகுது. அப்போ எனக்கு வந்து அந்த கிராவிடேஷனல் ஃபீல்டு வந்து எப்படி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் இல்லை டிக்ரீஸ் ஆகிட்டே போகுமா அப்படிங்கிறத நான் வந்து பார்க்கணும். ஸோ எர்த்துக்குள்ளேருந்து நம்ம வந்து வரும்போது சென்டரில் இருக்கும்போது there will be no gravitational field. ஏன்னா ஒரு சர்க்கிள்குள்ளே இருக்கும், ஒரு ஹாலோ ஸ்பியருக்குள்ளே இருந்தோம் அப்படின்னா அந்த சிச்சுவேஷனில் எனக்கு வந்து கிராவிடேஷனல் ஃபீல்டு வந்து 0வாக இருக்கும். அப்படியே வெளியில் வர எனக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் அந்த சர்க்கிள் வந்து பெருசாகிட்டே வரப்போகுது. அப்போ உள்ள ஸ்பியர் வர எனக்கு வந்து கிராவிடேஷனல் ஃபீல்டு உருவாகிட்டே வரும். ஸோ எர்த் சர்ஃபேஸை ரீச் பண்ணும்போது எனக்கு மேக்ஸிமம் கிராவிடேஷனல் ஃபீல்டை ரீச் பண்ணிவிட்டு வெளியில் போகும்போது டிக்ரீஸ் ஆகிட்டே போகும். இந்த நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன் வந்துச்சுனாலே நான் சொல்லியிருந்திருப்பேன் நெகட்டிவ் சைன் வச்சு நம்ம வந்து கன்சிடர் பண்ணுவோம். ஸோ ஃபோர்ஸுங்கும் போது அட்ராக்டிவ் அப்படிங்கிறதுனால நெகட்டிவ் சைன் வந்து கன்சிடர் பண்ணுவோம். கிராஃப் வந்து நம்ம வந்து பார்க்க வேண்டியதான். கிராஃபை பார்க்கும்போது கரெக்டாக நெகட்டிவ்லேயே எல்லாமே கொடுத்துரு, நெகட்டிவ் பாசிட்டிவ் ரெண்டுமே மிக்ஸ் பண்ண மாதிரி கொடுத்துட்டு நம்மளுக்கு வந்து ஆன்சர் வந்து ஃபைன் கேட்டிருக்காங்க அப்படின்னா அந்த சிச்சுவேஷனில் நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரைட்டாகவே நெகட்டிவில் எது வருதோ அதை வந்து ஆன்சரை வந்து மார்க் பண்ணிட வேண்டியதான். இந்த கிராஃப் வந்து இன்னும் தெளிவாக நம்ம வந்து எதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா தியரியில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் ஓவரால் அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் தான் இங்கே சொல்லியிருக்கேன். தியரியில் ஸ்ட்ராங்காக இருந்தது பார்த்தோன்னே இதுக்கு ஆன்சர் தெரியணும். அப்போ இங்கே எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா அப்படியே வந்து எனக்கு வந்து கிராவிடேஷனல் ஃபீல்டு உள்ளேருந்து வரும்போது நெகட்டிவில் இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்து அது ஒரு பீக்கை ரீச் பண்ணிடும். அதுக்கப்புறம் ஆர் ஸ்கொயரில் வந்து அது டிக்ரீஸ் ஆகிட்டே போகிறதுனால அது வந்து ஹைப்பர்போலா மாதிரி அப்படியே வந்துட்டு ஸோ அட் சம் பாயிண்ட் இன்ஃபினிட்டி போகும்போது என்னோட கிராவிடேஷனல் ஃபீல்டு வந்து 0 ஆயிரும். தேர்ஃபோர் த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 1. இதனால் ஆப்ஷன் 3 வந்து மார்க் பண்ணல அப்படின்னா முன்னாடி ஒரு நெகட்டிவ் சைன் இருக்கும், தட் இஸ் கோயிங் டு பி அட்ராக்டிவ் அப்படிங்கிறத ரெப்ரசென்ட் பண்ணும். சரி தானே, இந்த சம் புரியணும். அடுத்தது போகலாம். நெக்ஸ்ட் சம்மும் முன்னாடி பார்த்துருந்த மாதிரி தான். என்ன இங்கே தின் ஸ்பெரிக்கல் ஷெல் அப்படின்னு கொடுத்துருந்துருப்பாங்க. அப்படி சொல்கிறேன் புரியணும். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் plots represent the variation of gravitation field on a particle with a distance r due to a thin spherical shell of radius capital R. அப்போ இங்கே வந்து நம்மளுக்கு வந்து ஏர்த்துலேருந்து போன தடவை பார்த்துருந்தோம். இப்போ வந்து எனக்கு வந்து என்ன இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் தின் ஸ்பெரிக்கல் ஷெல் மட்டும் தான் இருக்க போது உள்ளே வந்து there is no mass. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு வெளியில் வந்து இங்கே ஒரு பார்ட்டிகல் வச்சுருந்தோம் அப்படின்னா அதோட கிராவிடேஷனல் புல் என்னவாக இருந்திருக்கும், உள்ளே இருக்கும்போது என்னவாக இருந்திருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ தின் ஸ்பெரிக்கல் ஷெல் அப்படின்னாலே அதுக்குள்ளே வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து எனக்கு வந்து என்னவாக இருந்திருக்கணும் அப்படின்னா 0. வெளியில் போகும்போது நம்ம வந்து என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா மொத்த ஆப்ஜெக்ட்டுமே மொத்த மாசுமே சென்டரில் கான்சென்ட்ரேட் ஆகிருக்க மாதிரி கன்சிடர் பண்ணிவிட்டு அந்த டிஸ்டன்ஸ் வச்சு நான் வந்து கிராவிடேஷனல் ஃபீல்டு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவேன். இது வந்து புரியணும். ஃபஸ்ட்டு தின் ஸ்பெரிக்கல் ஷெல் தானே, அப்போ உள்ளே இருக்கும்போது 0 அப்படியே நம்ம வெளியில் வந்துகிட்டே இருக்கோம் அப்படின்னு எனக்கு என்ன ஆகும், அந்த மொத்த ஸ்பெரிக்கல் ஷெல்லையுமே நான் ஒரு பாயிண்ட் மாஸ் மாதிரி கன்சிடர் பண்ணலாம். எப்படின்னா அந்த பாயிண்ட் மாஸ் இஸ் கான்சென்ட்ரேட்டட் ஆன் த சென்டர் ஆஃப் தட் தின் ஸ்பெரிக்கல் ஷெல் அப்படின்னு. ஸோ இதான் நம்ம ஸ்பெஷல் கேஸில் வந்து பார்த்துருந்தோம். அப்போ வெளியில் வரும்போது எனக்கு ஆர் ஸ்கொயரில் அப்படியே டிக்ரீஸ் ஆகிட்டே வரும் கிராவிடேஷனல் ஃபீல்டு. ஆனால் உள்ளே இருக்கும்போது என்னோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இஸ் கோயிங் டு பி 0. அப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே வந்து கிராஃப் எல்லாமே பாசிட்டிவில் இருக்குது. அப்போ பாசிட்டிவில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு வந்து பாசிட்டிவில் எந்த ஆன்சர் கரெக்டு அப்படிங்கிறத பார்த்து நம்ம வந்து போட்டுற வேண்டியதான். அப்போ கிராவிடேஷனல் ஃபீல்டு இன்சைட் ஹேஸ் டு பி 0. அப்போ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா உள்ள வந்து கிராவிடேஷனல் ஃபீல்டு இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி போட்டிருக்காங்க. அது தப்பு. இங்கே தான் கிராவிடேஷனல் ஃபீல்டு உள்ளே இல்லவே இல்லை. உள்ள கான்ஸ்டன்ட் கிராவிடேஷனல் ஃபீல்டு இருக்க மாதிரி போட்டிருக்காங்க, அதுவும் வராது. அப்போ இதில் எல்லாமே தப்பு. எது தான் ஆன்சர் அப்படின்னா ஆப்ஷன் 2 இஸ் கோயிங் டு பி மை ஆன்சர். இது என்னங்கிறது புரியணும். இது தின் ஸ்பெரிக்கல் ஷெல். இதே மாதிரி நம்ம பொட்டன்ஷியல் எல்லாமே ஒவ்வொன்றுக்குமே நம்ம வந்து பார்ப்போம். அது வந்து நம்ம இது வரைக்கும் கிராவிடேஷனில் அந்த பேட்டர்னில் கொஸ்டின் கேட்டதில்லை அப்படிங்கிறனால அந்த பார்ட் வந்து நான் டச் பண்ணல. ஆனால் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் அது ஃபுல்லாக கிளியராக பார்த்துருவோம். இது பொட்டன்ஷியல் ஃபோர்ஸுக்கு பதிலாக மேலே பொட்டன்ஷியல் கொடுத்துருந்தா என்ன வந்து இருந்திருக்கணும் அதெல்லாம் அங்கே பார்த்துருவோம். அங்கே என்ன கிராஃப் வருமோ அதே கிராஃப் தான் இதில் கொஸ்டின் கேட்டாலும் நம்ம வந்து எழுதணும். ஓகே, சரி தானே, அடுத்தது போகலாம். நெக்ஸ்ட் சம் வந்து 2 spheres of masses m and capital M are situated in air. ஓகே, அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் பிட்வீன் தம் இஸ் கேபிட்டல் எஃப். அப்போ வேக்யூமில் இருக்க மாதிரி ஒரு ஸ்மால் எம்ங்கிற ஒரு மாஸ் இருக்க போது கேபிட்டல் எம் அப்படிங்கிற ஒரு மாஸ் இருக்க போது அது ரெண்டுக்கும் நடுவில் வந்து ஏர் தான் வந்து இருக்குது. ஏர் வேக்யூம் நம்மளோட நார்மல் சிச்சுவேஷன். அது ரெண்டுக்கும் நடுவில் இருக்க போகிற ஃபோர்ஸ் வந்து என்னென்னா எஃப்னு கொடுத்துருக்காங்க, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். த ஸ்பேஸ் அரௌண்ட் த மாசஸ் இஸ் நவ் ஃபில்ட் வித் அ லிக்விட் ஆஃப் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி 3. இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த ரெண்டு மாசுக்கு நடுவில் வேறு ஏதாச்சும் ஒரு மீடியம் வச்சு ஃபில் பண்ண போகிறோம். அதில் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி 3 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி அப்படின்னா இது வந்து நம்ம
ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் வந்து பார்க்கும்போது மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ் வந்து பார்ப்போம். அதில் வந்து நம்ம வந்து இன்னும் 2 சாப்டர் தள்ளி வந்து பார்ப்போம். ஸோ ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி அப்படின்னா ஜென்ரலாக என்ன அப்படின்னு தெரிஞ்சிருந்துருக்கணும். ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி அப்படின்னா டென்சிட்டி ஆஃப் வாட்டரோட ஏதாச்சும் ஒரு மெட்டீரியலோட டென்சிட்டி வந்து கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ டென்சிட்டி ஆஃப் எனி சப்ஸ்டன்ஸ், ஓகே, எந்த சப்ஸ்டன்ஸோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஃபைண்ட் அவுட் பண்ணணுமோ அந்த சப்ஸ்டன்ஸோட டென்சிட்டி டிவைடட் பை டென்சிட்டி ஆஃப் வாட்டர் கம்பேர் பண்ணும்போது எனக்கு வந்து ஒரு ஃப்ராக்ஷன் வந்து கிடைக்க போகுது. அந்த நம்பர் தான் இங்கே வந்து நான் வந்து என்னென்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா தட் இஸ் கோயிங் டு பி 3. அப்போ இந்த மாதிரி 2 மாஸுக்கு நடுவில் இந்த லிக்விட் வச்சு நான் வந்து ஃபில் பண்ணிட்டேன். இல்லைச்சே ஏதாச்சும் ஒரு டைப் ஆஃப் ஆயில் வச்சு நம்ம வந்து ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னு கொடுத்துருந்துருக்காங்க. இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வில் நவ் பி. அப்போ அந்த 2 மாஸுக்கு நடுவில் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இந்த மொத்த நம்ம ஸ்டடியிலையுமே நம்ம வந்து நடுவில் ஏர் மீடியம் எந்த மீடியம் இருந்தாலும் எனக்கு வந்து பிரச்சனை கிடையாது. என்னோட கிராவிடேஷனல் ஃபார்முலா வந்து என்னவா இருந்திருக்கணும் அப்படின்னா F = G m1 m2. ஜஸ்ட் அந்த மாசம் மட்டும் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். r² வரப்போகுது. இந்த G வந்து இட் டசன்ட் டிபெண்ட்ஸ் ஆன் த மீடியம். எந்த மீடியத்தில் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து இந்த G வந்து சேஞ்சே ஆகாது. தேர்ஃபோர் இங்கே வந்து m1 m2ங்கிறது சேம். அது ரெண்டுக்கும் நடுவில் டிஸ்டன்ஸும் சேம். அப்போ இங்கே மொத்த இதுலேயுமே எனக்கு வந்து ஃபோர்ஸ் வந்து எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா சேஞ்ச் ஆகாது. நீ பேராச்சும் மீடியம்குள்ளே வச்சுருந்தாலும் சரி, வேக்யூமாக இருந்தாலும் சரி, எனக்கு வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இஸ் ஜஸ்ட் கோயிங் டு பி த சேம் அப்படிங்கிறது தெரியணும். தேர்ஃபோர் த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 2. சேம் ஃபோர்ஸ் தான் இருக்க போகுது. அதே இது சார்ஜஸை வச்சு நம்ம மீடியம் வந்து சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா அந்த சிச்சுவேஷனில் எனக்கு வந்து அட்ராக்ஷன் வந்து குறையும். எதனால் குறையும் அப்படின்னா அந்த நடுவில் இருக்கிற மீடியமும் இட் வில் கெட் போலரைஸ்டு. இப்போ ப்ளஸ் மைனஸ் வச்சுருக்கோம் அப்படின்னா நடுவில் தான் அது போலரைஸ் ஆகும். அதுக்குள்ளே ஒரு ப்ளஸ் மைனஸ் வந்து பார்ஷியலாக க்ரியேட் ஆகும் அப்படின்னு வரும். அப்போ சார்ஜஸ்க்கு நம்ம கன்சிடர் பண்ணும்போது எனக்கு வந்து இந்த நடுவில் இருக்க போகிற எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து கம்மியாகும். ஆனால் இந்த சிச்சுவேஷனில் டைஎலக்ட்ரிக்லாம் வச்சு நம்ம வந்து பார்ப்போம், 12th வந்து படிச்சுக்கலாம். இப்போதைக்கு வந்து இது ரெண்டுக்கும் நடுவில் வந்து நம்ம ஃபுல் தியரியிலையுமே நம்ம வந்து என்ன பார்க்கல அப்படின்னா நடுவில் வேறு ஏதாச்சும் மீடியம் வச்சா அதோட ஃபோர்ஸ் வந்து குறையும் அப்படிங்கிற ஒரு லாஜிக்கே பார்க்கல. ஆப்வியஸாக ஜிங்கிறது வந்து இட் இஸ் யூனிவர்சல் கான்ஸ்டன்ட்டாக தான் இருக்க போகுது. அந்த மீடியத்துக்கு பொறுத்த பிறகு அது சேஞ்சே ஆகாது. தேர்ஃபோர் இட் இஸ் பிரிட்டி கிளியர். ரெண்டுக்கும் நடுவில் இருக்க போகிற ஃபோர்ஸ் வந்து இட் ஹேஸ் டு பி சேம். இந்த இது புரியணும். அடுத்தது போகலாம். நெக்ஸ்ட் சம் வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இஸ் ரெக்வயர்ட் ஃபார். அப்போ கீழே கொடுத்துருக்க எந்த ப்ராசஸ்க்கு வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து தேவைப்படும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இதில் வந்து தெர்மோடைனமிக்ஸில் வந்து நம்ம வந்து தெளிவாக வந்து படிப்போம். கன்வெக்ஷன், கண்டக்ஷன், ரேடியேஷன் எல்லாமே. இதில் வந்து போல்ஸ்மேன் லா, ஸ்டீஃபன் போல்ஸ்மேன் லா, இது எல்லாமே நம்ம வந்து எங்கே பார்ப்போம் அப்படின்னா தெர்மோடைனமிக்ஸில் பார்ப்போம். இப்போதைக்கு நம்மளுக்கு 10th வரைக்கும் நம்மளுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும்ல. ஸோ தட் இஸ் இனஃப் டு ஆன்சர் திஸ் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டிரிங் ஆஃப் லிக்விடுக்கும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸுக்கும் ஏதாச்சும் சம்மந்தம் இருக்கானா? கிடையாது. ஸ்டிரிங் ஆஃப் லிக்விட்னா என்னது? ஜஸ்ட் சும்மா நம்ம கிண்டி விடுறோம், அதனால் அது சுத்த போகுது. ஸோ அதுக்கும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸுக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது. அடுத்தது வந்து என்ன இருக்குது அப்படின்னா கன்வெக்ஷன். கன்வெக்ஷனுக்கு வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து ரெயின்ஃபால் அப்படிங்கிறது நம்ம வந்து பார்த்துருப்போம். 10th வரைக்கும் படித்து வச்சே நம்மளுக்கு வந்து தெரியணும். ஸோ கன்வெக்ஷனில் வந்து எனக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா சன்லைட் வந்து அந்த வாட்டர் மேலே வந்து ஹிட் ஆக போகுது. லெட்ஸே சீயில் வந்து ஹிட் ஆகுது. அப்போ ஹிட் ஆகும்போது அந்த வாட்டர் வந்து என்ன ஆகுது அப்படின்னா வேப்பராக வந்து எவாப்ரேட் ஆக போகுது. அப்போ வந்து எனக்கு வந்து கீழே உள்ள வாட்டர் வேப்பரோட டென்சிட்டி வந்து கம்மியாக இருக்கும், மேலே உள்ளது அதிகமாக இருக்கும். தேர்ஃபோர் வாட்டர் வந்து எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா கீழேருந்து மேலே மூவ் ஆகும். வாட்டர் வேப்பர் வந்து கீழேருந்து மேலே மூவ் ஆக போகுது. மேலே இருக்கிற ஹைடன்ஸ் வந்து எனக்கு வந்து கீழே வந்துடும். சேம் திங் வில் ஹேப்பன் இன் த கேஸ் ஆஃப் பாயிலிங் ஆஃப் வாட்டர். ஓகே, நம்ம வந்து ஒரு வாட்டரை எடுத்து போய் ஹீட் பண்ண போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஹீட் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா கீழே உள்ள வாட்டர் மாலிக்யூல்ஸ் அந்த பபிள்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ கீழே உள்ள வாட்டர் மாலிக்யூல்ஸ் அப்படியே மேலே வரும், மேலே உள்ளது வந்து கீழே வந்து போகும். அப்போ இங்கே வந்து எனக்கு வந்து என்னென்னா கிராவிடேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். கிராவிடேஷன் இருக்கிறதுனால தான் ஹை டென்ஸாக இருக்க போகிற மேலே இருக்க போகிற ஹை டென்ஸ் மெட்டீரியல் வந்து கீழே வந்துருச்சு. கீழே இருக்க போகிற லோ டென்ஸ் மெட்டீரியல் வந்து எனக்கு வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா மேலே போயிடுச்சு. தேர்ஃபோர் த ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் ஆப்ஷன் 2. கன்வெக்ஷனுக்கு வந்து தேவைப்படும். ஏன்னா இது டென்சிட்டியை டிபெண்ட் பண்ணி அந்த ப்ராசஸ் வந்து நடக்கும். அப்போ டென்சிட்டியை டிபெண்ட் பண்ணி நடக்கும்போது கீழே மேலே போனால் நம்மளுக்கு தெரியும் லிக்விடையும் நம்ம வாட்டரையும் ஆயிலையும் நம்ம போர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா வாட்டர் வந்து கீழே இருக்கும், ஆயில் வந்து மேலே இருக்கும். ஏன்னா ஆயில் இஸ் லெஸ் டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சேம் திங் ஹியர். கீழே நம்ம சூடாகினதுனால கீழே உள்ள மாலிக்யூல்ஸ் வந்து லெஸ் டென்ஸ் ஆயிடுச்சு, மேலே உள்ள மாலிக்யூல் வந்து மோர் டென்ஸாக இருக்குது. அப்போ வந்து டென்சிட்டி அதிகமாக இருக்க போகிற சில்லாக இருக்க போகிற அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து கீழே வந்துடும், கீழே ஹாட்டாக இருப்பது மேலே வந்துடும். அப்படி ஒரு சர்க்குலேஷன் நடந்துக்கிட்டே இருந்துட்டு அது மொத்தமாக சூடாக போகுது. இங்கே வந்து எனக்கு யார் வந்து முக்கியம் அப்படின்னா கிராவிடேஷன் வந்து முக்கியம். அந்த கிராவிடேஷன் தான் மேலே இருக்க போகிற டென்ஸ் மெட்டீரியல் வந்து கீழே பிடிச்சி இழுக்க போகுது. இப்போ பார்க்குறது கொஞ்சம் புதுசாக தெரியும். தெர்மோடைனமிக்ஸ்லாம் இது நம்ம திருப்பி இதான் நம்ம படிச்சுக்கிட்டே இருப்போம். வில் கெட் யூஸ் டு இட். இங்கே வந்து கிராவிடேஷன் பேஸ் பண்ணி வந்ததுனால இந்த சம் இங்கே இருக்குது. அதனால் அதை பேசிக்காக தேவையானது மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இது இன்டெப்த்தாக கிளியராக நம்ம கிராவிடேஷன் நம்ம வந்து தெர்மோடைனமிக்ஸ் பார்க்கும்போது வில் டூ இட் இன் இன்டெப்த். ஓகே, இப்போதைக்கு தேவையானது புரிஞ்சிருந்தால் போதும். ஸோ அதுக்கப்புறம் வந்து கண்டக்ஷன் ரேடியேஷன். ஸோ கண்டக்ஷன் அப்படிங்கும்போது சும்மா ஒரு ஹீட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறது. நம்ம ஸ்பூனில் வந்து ஒரு சைடு வந்து ஹீட்டாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ளேம் மேலே வச்சுருக்கோம், இன்னொரு சைடு வந்து நம்ம கையில் இருக்குது அப்படின்னா அதில் வந்து அந்த ஹீட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்ல, தட் இஸ் கண்டக்ஷன். தெரியணும். ரேடியேஷன்னா சன்லேருந்து வரப்போகிற எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் எல்லாமே இட் கம்ஸ் அண்டர் ரேடியேஷன். இப்போதைக்கு கன்வெக்ஷன்னா என்னென்னு புரிஞ்சு அதோட ஆன்சர் மட்டும் புரிஞ்சிருந்தால் போதும். இந்த சாப்டருக்கு இது ரொம்ப ரிலேட்டான சம் வந்து கிடையாது. பட் வி வில் டூ இன் டெப்த் இன் தெர்மோடைனமிக்ஸ். ஓகே, அடுத்தது போகலாம். நெக்ஸ்ட் சம் வந்து என்னென்னா, a body of weight 72 Newton moves from the surface of the earth at a
at a height half of the radius of the earth. ஓகே, அப்போ வந்து எர்த் சர்ஃபேஸ் மேலே ஒரு பாடி இருக்குது. அந்த பாடியோட மாஸ் வந்து அந்த பாடி மேலே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் வந்து 72 நியூட்டன். ஓகே, ஸோ ஃபோர்ஸ் அப்படிங்கும்போது mg மாஸையும் கிராவிட்டியை மல்டிப்ளை பண்ண மாதிரி இருக்க போது அங்கேருந்து அது வந்து எவ்வளோ ஹைட் வந்து மேலே வந்து போக போகுது அப்படின்னா height is going to be equal to r by 2. radius of the earth ஓட ஹாஃப்ங்கிற ஹைட் வந்து மேலே போக போகுது. அப்போ இந்த மாதிரி radius of the earth ஓட கம்பேர் பண்ணுற அளவுக்கு 6300 கிலோமீட்டர்ஸை கம்பேர் பண்ணுற அளவுக்கு நம்ம ஹைட் வந்து மேலே வந்து அந்த ஆப்ஜெக்ட் மேலே கொண்டுட்டு போக போகிறோம் அப்படின்னா நம்ம ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி எது ஃபைண்ட் அவுட் பண்ணாலும் ஐ ஹேவ் டு டேக் த அக்யூரேட் ஃபார்முலா. இது நான் தியரி நடத்தும் போது தெளிவாக சொல்லியிருந்திருக்கேன். ஸோ வி ஷுட் பி கிளியர். சரி, இப்போ அதே மாதிரி தான் அந்த சம்மு போட முடியும். ஹைட் வந்து ஹாஃப் ஆஃப் த ரேடியஸ் ஆஃப் த எர்த்னா அக்யூரேட் ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். தென் த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எக்ஸர்டட் ஆன் இட் வில் பி. அப்போ மேலே இருக்கும்போது மேலே ஆக்ட் ஆகிற கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் என்னங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அப்போ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து m, அந்த இடத்துல இருக்க போகிற ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி அட் ஹைட் h. அப்போ ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி அட் ஹைட் h வந்து ஃபார்முலா வந்து எனக்கு வந்து என்னென்னு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னா g டிவைடட் பை இந்த ஃபார்முலாலாம் நம்மளுக்கு தெரியணும். அதனால தான் ஸ்ட்ரைட்டாகவே போடுறேன் 1 + h டிவைடட் பை re the whole square. இதுதான் ஆக்சலரேஷன் அட் ஹைட் h. ஆக்சலரேஷன் அட் ஹைட் h வந்து இது. ஆனால் எனக்கு வந்து இங்கே வந்து எனக்கு என்ன தேவை அப்படின்னா எனக்கு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா த கிராவிடேஷனல் ஃபோர்ஸுங்கிறது மாஸ் டைம்ஸ் ஆக்சலரேஷன். அப்போ வந்து அந்த ஆப்ஜெக்ட் மேலே இருக்க போகிற ஃபோர்ஸ் தான். அப்போ அந்த ஆப்ஜெக்டோட மாஸ் என்னங்கிறது நம்ம வந்து போட்டுருவோம். அந்த தியரி வந்து டெரைவ் பண்ணும்போது அந்த மாஸ் வந்து கேன்சல் அவுட் ஆயிரும். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஃபோர்ஸ் தானே ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஃபோர்ஸ் வந்து MAH என்னங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ இங்கே வந்து ஒரு M வந்து மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா முன்னாடி வந்து ஒரு M வந்து மல்டிப்ளை பண்ணிட வேண்டியதான். ஸோ இதுதான் ஃபோர்ஸ் அட் ஹைட் h என்னங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ வந்து எனக்கு இதில் என்ன ஸ்ட்ரைட்டாகவே தெரியும் அப்படின்னா திஸ் mgங்கிறது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கணும் அப்படின்னா ஆக்சலரேஷன் த வெயிட் ஆஃப் தட் ஆப்ஜெக்ட் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த். அப்போ வந்து mgங்கிற வெயிட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் ஆன் சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த் மேலே இருக்க போகிற வெயிட் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கணும் அப்படின்னா தட் இஸ் ஈக்குவல் டு 72 நியூட்டன். கொஸ்டினில் ஏற்கனவே கொடுத்தாச்சு. அப்போ இதுக்கு பதிலாக நம்ம வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா 72 சப்ஸ்டியூட் பண்ணிட்டு ஜஸ்ட்டு சால்வ் பண்ணால் வில் கெட் த ஆன்சர். ஓகே, இங்கே நான் வந்து யூஸ் பண்ணியிருக்க ஃபார்முலா வந்து அக்யூரேட் ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அப்ராக்சிமேட் வந்து 1 - 2h/reன்னு வந்திருக்கும் நியூமரேட்டரில். இங்கே வந்து ரேடியஸோட கம்பேரபிளாக இருக்குது. அதனால் நம்ம யூஸ் பண்ண போகிறது வந்து என்ன இருக்கணும் அப்படின்னா அக்யூரேட் ஃபார்முலா தான் இருக்கணும். அப்போ தான் ஸ்ட்ரைட்டாகவே ஆன்சரும் வரும். அப்போ உள்ளே நம்ம வந்து போட்டு சால்வ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு என்ன வந்து இருந்திருக்கணும் அப்படின்னா mgக்கு பதிலாக நான் வந்து 72 வந்து சப்ஸ்டியூட் பண்ணிட வேண்டியதான். 1 + h டிவைடட் பை re. அப்போ ஹச்சுக்கு வந்து எனக்கு வந்து என்ன இருக்குது அப்படின்னா half the radius of the earth, right? அப்போ half the radius of the earth அப்படிங்கும்போது that is going to be re/2. re வந்து it is going to get cancelled. that is going to be 1/2 the whole square. ஓகே, அப்போ வந்து எனக்கு வந்து 1 + 1/2 is 3/2. அப்போ 3/2 வந்து 3/2 வந்து நம்ம வந்து ஸ்கொயர் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்கொயர் பண்ணுறோம் அப்படின்னா we will get 3/2, that is going to be 9/4, right? அப்போ 9/4 அப்படின்னா அது ஃப்ளிப் ஆகிடுச்சு அப்படின்னா we'll have 4/9 into 72. இப்போ ஜஸ்ட் இதை கேன்சல் அவுட் பண்ணால் we will get the answer. ஸோ அப்போ இது கேன்சல் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா 8ல் வந்து போயிடும். 9 8s are 72. ஸோ 4 × 8 8 4s are 32. the answer is 32. ஓகே, 32 நியூட்டன் தான் இதோட ஆன்சர், which is going to be option 2. இந்த சம்மு புரியணும். அடுத்தது போகலாம். நெக்ஸ்ட்டு சம் வந்து ஸ்டேட்மெண்ட் பேஸ் பண்ண சம்மு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இஃப் த மாஸ் ஆஃப் த சன் வேர் 10 times smaller and the universal gravitational constant were 10 times larger in magnitude, which of the following statement is not correct? அப்போ கீழே கொடுத்துருக்கல எது தப்புன்னு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மாஸ் ஆஃப் த சன் வந்து 10 times வந்து குட்டி ஆயிடுச்சு. கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் which is கேபிட்டல் G வந்து எனக்கு வந்து என்னென்னா 10 times வந்து அதிகமாகிடுச்சு. அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து கீழே கொடுத்துருக்கல எது வந்து இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ரெயின் ட்ராப்ஸ் வில் ஃபால் ஃபாஸ்டர். ரெயின் ட்ராப் வில் ஃபால் ஃபாஸ்டருங்கிறது ரெயின் ட்ராப்ஸ் அப்படிங்கிறது எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா சன்னை டிபெண்ட் பண்ணி கிடையாது. மேலேருந்து கீழே உள்ள போகிற ரெயின் ட்ராப் பற்றி மட்டும்தான் பேசுகிறாங்க. அப்போ ரெயின் ட்ராப்புங்கிறது வந்து ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. அப்போ கிராவிட்டி ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா ரெயின் ட்ராப் வந்து எனக்கு வந்து எப்படி இருந்திருக்கணும், ஜாஸ்தியாக வந்து இருந்திருக்கணும். அப்போ G ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா GME மாஸ் ஆஃப் த எர்த் டிவைடட் பை த ரேடியஸ் ஆஃப் த எர்த் த ஹோல் ஸ்கொயர். சி இந்த சிச்சுவேஷனில் ரேடியஸ் ஆஃப் த எர்த்தை வந்து சேஞ்ச் ஆகலை. எது மட்டும் தான் சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னா மாஸ் ஆஃப் த சன்னு தான் சேஞ்ச் ஆகிருக்கு. அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அப்போ இங்கே வந்து எனக்கு வந்து எது வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு, கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் கேபிட்டல் G வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ அதுக்கு ப்ரொபோஷனலாக ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி இதுவுமே எனக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிருந்துருக்கணும். ஸோ த ரெயின் ட்ராப்ஸ் வில் ஃபால் ஃபாஸ்டர் கரெக்டு. அப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கரெக்டு, விச் இஸ் நாட் த ஆன்சர். ஏன்னா இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். வாக்கிங் ஆன் த கிரவுண்ட் வுட் பிகம் மோர் டிஃபிகல்ட். ஆமாம், காலை தூக்குறது வந்து கஷ்டமாயிரும்னா கிராவிடேஷனல் புல் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ வாக்கிங் ஆன் த கிரவுண்டும் நம்மளுக்கு வந்து கஷ்டமாயிரும். ஸோ செகண்ட் ஒன்றும் கரெக்டு, விச் இஸ் நாட் த ஆன்சர். டைம் பீரியட் ஆஃப் அ சிம்பிள் பண்டுலம் ஆன் த எர்த் வுட் டிக்ரீஸ். டைம் பீரியட் ஆஃப் த சிம்பிள் பண்டுலம் வந்து நம்ம 11th கடைசி சாப்டர் ஆசிலேஷன், ஓகே, வேவ்ஸுக்கு முன்னாடி
நம்ம அந்த சாப்டர்லேருந்து அதோட ஃபார்முலா என்னென்னு பார்ப்போம். இப்போதைக்கு அந்த டெரிவேஷன் என்னென்னு பார்ப்போம். யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸில் ஏற்கனவே இது யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸில் டைமென்ஷன் அனாலிசிஸை வச்சு இந்த ஃபார்முலா வந்து நம்ம வந்து போட்டு இந்த ஃபார்முலா வந்து டெரைவ் பண்ணி வந்திருப்போம். அப்போ அதில் வந்து எனக்கு என்ன வந்து வந்திருக்கணும் அப்படின்னா T = 2π√L/G அப்படின்னு வந்து வந்திருக்கணும். அப்போ இதில் வந்து எனக்கு வந்து கிராவிட்டி G வந்து டினாமினேட்டரில் இருக்குது. அப்போ ஆப்வியஸாக இங்கே வந்து எனக்கு என்ன ஆகுது, கிராவிட்டி G வந்து இட் இஸ் கோயிங் டு இன்க்ரீஸ். அப்போ டைம் பீரியட் வந்து எனக்கு வந்து என்ன ஆகும்னா டிக்ரீஸ் ஆகும். இந்த டைம் பீரியட் ஃபார்முலா இப்போ தெரியல அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபிசிக்ஸில் வந்து நம்ம எல்லாத்தையும் படித்து முடிக்கும்போது இந்த ஃபார்முலா உங்களுக்கு தானாகவே தெரிஞ்சிருக்கும். அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ ஜஸ்ட் இந்த லாஜிக் வந்து புரியுதா அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சிருந்தால் இட் இஸ் இனஃப். அப்போ G வந்து அதிகமாகிடுச்சுன்னா ஆப்வியஸாக எனக்கு வந்து டைம் பீரியட் வந்து எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா இட் ஹேஸ் டு டிக்ரீஸ். சரி, ஆப்ஷன் 3யும் கரெக்டு, விச் இஸ் நாட் த ஆன்சர். G ஆன் த எர்த் வில் நாட் சேஞ்ச். கடைசியாக வந்து என்ன கொடுத்துட்டாங்கன்னா G சேஞ்ச் ஆகிறதுனால தான் இவ்வளோவுமே நடந்துச்சு. ஆனால் ஆப்ஷன் 4 வந்து என்னென்னா இட் இஸ் ராங். ஸோ தட் இஸ் கோயிங் டு பி மை ஆன்சர். இது புரியணும். அடுத்தது போகலாம். நெக்ஸ்ட் சம்மும் சிம்பிள் சம் தான். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். எ ஸ்பெரிக்கல் பிளானட் ஹேஸ் மாஸ் MP. ஓகே, பிளானட்டோட மாஸ் வந்து கேபிட்டல் M சப்ஸ்கிரிப்டில் P அண்ட் டயமீட்டர் DP. வழக்கமாக ரேடியஸ் வந்து பார்ப்போம். இப்போ டயமீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. எ பார்ட்டிகல் ஆஃப் மாஸ் ஸ்மால் m falling freely near the surface of this planet will experience an acceleration due to gravity equal to. அப்போ வந்து acceleration due to gravity close to the surface என்னங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அப்போ acceleration due to gravity close to the surface வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும்? G is equal to capital G, mass of the planet வந்து MP divided by ரேடியஸ் வந்து ரேடியஸ் ஆஃப் த பிளானட் த ஹோல் ஸ்கொயர்னு வந்து வந்துருக்கணும். இங்கே வந்து நம்மளுக்கு வந்து ரேடியஸ் ஆஃப் த பிளானட் வந்து கொடுக்காம நம்மளுக்கு என்ன கொடுத்து வச்சுருக்காங்க அப்படின்னா டயமீட்டர் ஆஃப் த பிளானட் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ நான் வந்து என்ன பண்ணுவேன், இந்த ரேடியஸ் ஆஃப் த பிளானட் ஸ்கொயரை வந்து கீழே மட்டும் டினாமினேட்டர் மட்டும் சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா dp/2 த ஹோல் ஸ்கொயர்னு வந்து வந்துருக்கணும். அப்போ இது ஸ்ட்ரைட்டாகவே எனக்கு வந்து எப்படி சேஞ்ச் ஆகும்னா 2 வந்து 2 ஸ்கொயர் தட்ஸ் கோயிங் டு பி 4. அப்போ எனக்கு என்ன வந்துருக்குன்னா 4gmp டிவைடட் பை dp ஸ்கொயர்னு வந்துருக்கணும். தட் இஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் 1. ஓகே, இந்த சம் புரியணும். அடுத்தது போகலாம். இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இமேஜின் அ நியூ பிளானட் ஹேவிங் த சேம் டென்சிட்டி as that of the earth but it is 3 times bigger than the earth in size. ஒரு புது பிளானட் இருக்குது. அந்த பிளானட்டோட சைஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா 3 times பிக்கராக இருக்குது when compared to the earth. இது வந்து கொஞ்சம் ஆம்பிகுவஸான கொஷின். இந்த சம் எனக்கு ஏற்கனவே தெரியும்னு வச்சுக்கோங்களேன். இதில் வந்து ரேடியஸை தான் வந்து 3 times அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருந்துருக்காங்க. ஃபைன், இப்போலாம் தெளிவாக வந்து அடுத்தடுத்த சம்லாம் நம்ம பார்க்கும்போது தெளிவாக இருக்கும். அது வந்து 3 times த ரேடியஸ் அந்த மாதிரி, இல்லைனா ஃபைன் த ரேடியஸ் அந்த மாதிரி வந்துடும். இங்கே வந்து நம்மளுக்கு வந்து எதை தான் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா 3 times வந்து ரேடியஸ் வந்து அதிகமாக இருக்குது ஒரு பிளானட்டில் இன்னொரு நம்மளோட எர்த்தோட கம்பேர் பண்ணும்போது. ஆனால் எர்த்துக்கும் அந்த பிளானட்டோட டென்சிட்டி எனக்கு வந்து எப்படி இருக்குது அப்படின்னா சேமாக இருக்குது. அந்த சிச்சுவேஷனில் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணா, இஃப் த ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த் இஸ் G. அப்போ ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி எர்த் மேலே வந்து எனக்கு என்னவாக இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் G அண்ட் தட் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த நியூ பிளானட் இஸ் G'. அப்போ புது பிளானட்டில் வந்து எனக்கு வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் கோயிங் டு பி G'. நியூ பிளானட்டில் வந்து G'. அது என்னங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அதுக்கு வந்து இங்கே எனக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரேடியஸ் ஆஃப் த நியூ பிளானட் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா 3 times த ரேடியஸ் ஆஃப் த எர்த்துக்கு வந்து ஈக்குவலாக இருந்திருக்கு அப்படிங்கிறத வந்து கொஷினில் கொடுத்துருக்காங்க. ஃபைன்ஸ், இங்கே சைஸ்ன்னு கொடுத்துருந்தாலும் அவங்க ரேடியஸ் தான் அப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பின்னாடி ஒரு கொஷின்லாம் இந்த ஆம்பிகுவிட்டி இருக்காது. இந்த ஓல்டு கொஷின்ஸில் இந்த மாதிரி ஆம்பிகுவிட்டி வந்து இருக்கும். ஓகே, சரி தானே. அப்போ இங்கே வந்து எனக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரேடியஸ் ஆஃப் த பிளானட் இஸ் ஈக்குவல் டு 3 times த ரேடியஸ் ஆஃப் த எர்த் அப்படிங்கிறது எனக்கு வந்து தெரியும். சரி, இப்போ இங்கே நான் என்ன தான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா G ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த், ரைட்? G ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் தட் பிளானட். அப்போ ஜென்ரலாக G வந்து எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கணும் அப்படின்னா GME டிவைடட் பை RE எர்த்துனா. இப்போ நம்ம எர்த்தை வந்து எப்படி நம்ம சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னா மாஸை இந்த மாதிரி ரேடியஸ் எல்லாம் கம்பேர் பண்ணி நம்மளுக்கு வருது, டென்சிட்டி கொடுத்துட்டாங்க அப்படின்னா மாஸ் வந்து எனக்கு வந்து அதை கேன்சல் அவுட் பண்ண முடியாத மாதிரியே இருக்கணும். ஸோ அப்போ மாஸை வந்து நான் வந்து எப்படி மாற்ற போகிறேன் அப்படின்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் டென்சிட்டியும் வால்யூமாக மாற்ற போகிறோம். அப்போ டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம். அப்போ இதை நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா எனக்கு எப்படி வந்து இருந்திருக்கணும், mass of the earth is equal to density times the volume. அப்போ G mass of the earthக்கு பதிலாக நம்ம வந்து என்ன போட்டுடலாம் அப்படின்னா டென்சிட்டி, ரெண்டுக்குமே சேம் டென்சிட்டினால ரோ இ ரோ பின்னு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்க தேவையில்லை. G ரோ இன்ட்டு வால்யூம். அப்போ வால்யூம் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கும் அப்படின்னா 4/3 பை ரேடியஸ் ஆஃப் த எர்த் வந்து RE³ டிவைடட் பை RE ஸ்கொயர். ஓகே, ஒரு ஸ்கொயர் விட்டுட்டேன். RE ஸ்கொயருக்கு வந்து ஈக்குவலாக வந்து இருந்திருக்கணும். அப்போ இது ரெண்டே நம்ம கேன்சல் அவுட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். RE ஸ்கொயரும் RE³ எனக்கு வந்து REயாக மாறிடும். இப்போ வந்து நான் வந்து என்ன தான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா நியூ G' என்னங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அப்போ G' வந்து எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கணும். ஸோ இதே மாதிரி நம்ம திருப்பி வந்து கீழே எழுதுகிறோன்னு வச்சுக்கோங்களேன். இட் வில் பி ஈக்குவல் டு G இன்ட்டு ரோ இன்ட்டு 4/3 பை RE³ பதிலாக இங்கே வந்து எனக்கு என்ன வந்து வந்திருக்கணும் அப்படின்னா RP³ டிவைடட் பை RP ஸ்கொயர். ஓகே, அப்போ இது வந்து கேன்சல் அவுட் ஆகும்போது எனக்கு வந்து எப்படி போயிருந்திருக்கும் அப்படின்னா RP ஸ்கொயரும் RP³ இட் வில் கெட் கேன்சல்.
சரி இப்போ வந்து ரேஷியோஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாகவே எனக்கு வந்து ஆன்சர் வந்து கிடச்சிரும். ஸோ இதுக்கும் ஜி டேஷுக்கும் இதுக்கும் நடுவில் ரேஷியோஸ் என்ன அப்படிங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இப்போ ரேஷியோஸ் வந்து ஜீரோ இட் கெட்ஸ் கேன்சல்ட், ஜீரோ இட் கெட்ஸ் கேன்சல், 4/3π வந்து இட் இஸ் கோயிங் டு கெட் கேன்சல். ஆர்இஆர்பி அதை மட்டும் நம்ம ரிலேட் பண்ணணும் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாகவே எனக்கு ஆன்சர் வந்து வந்துடும். ஃபைன். ஸோ ஜி டேஷ் g divided by g dash which is equal to radius of the earth வந்து RE னே நம்ம வந்து வச்சிட வேண்டியதான். அப்போ RE divided by RPக்கு பதிலாக நம்ம வந்து எப்படி சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னா 3RE நம்ம வந்து சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து RE it gets cancelled. அப்போ நம்மளுக்கு வந்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா g dash which is equal to 3g. So that is going to be my answer which is option 4. இந்த சம் வந்து புரிஞ்சுருந்துருக்கணும். இந்த சம்மில் ஒரே ஒரு பிரச்சனை வந்து எங்கே இருக்குது அப்படின்னா 3 times bigger அப்படின்னு நம்மளுக்கு வந்து சும்மா கொடுத்துருவாங்க. அப்போ 3 times bigger அப்படிங்கிறது எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா இங்கே வந்து இதுக்கு ஆன்சர் எப்படி வரும்னு எனக்கு தெரியும். ஸோ இந்த சிச்சுவேஷனில் வந்து நம்ம ரேடியஸோட கம்பேர் பண்ணுற மாதிரி வரணும். ஸோ இந்த மாதிரி கொஷின்லாம் கரெக்டாக தெளிவாகவே மென்ஷன் பண்ணி தான் வரும். ஸோ அதை பற்றி எதுவும் பயப்பட தேவையில்லை. எப்படி இந்த சம் போடணும் அப்படிங்கிறது புரிஞ்சிருந்தால் போதும். அடுத்த சம் போகலாம். இந்த சம்மும் நம்ம முன்னாடி பார்த்துருந்த அதே பேட்டர்ன் சம் தான். என்ன கொடுத்துருக்காங்கன்னா the density of a newly discovered planet is twice that of the earth. அப்போ இங்கே கொடுத்துருக்க டேட்டா வந்து என்னென்னா density of the newly discovered planet, density வந்து இங்கே சேஞ்ச் ஆகுது, which is equal to twice that of the density of the earth. Fine. சரி, வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னா the acceleration due to gravity at the surface of the planet is equal to that of the surface of the earth. அப்போ surface of the planetலையும் g is equal to g dash ரெண்டுமே எனக்கு வந்து எப்படி இருந்திருக்கு அப்படின்னா சேமாக இருக்க போது. அப்போ வந்து if the radius of the earth is capital or then the radius of the planet என்ன அப்படிங்கிறத நான் வந்து இங்கே வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ இதை வந்து நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா போன சம் அதே மாதிரி தான். ஸோ அதே ஸ்டெப் வந்து திருப்பி போடல. நம்ம டென்சிட்டி உள்ளே போட்டதுக்கப்புறம் என்ன ஃபார்முலா வந்துச்சோ அது ஸ்ட்ரைட்டாகவே போட்டுடலாம். அப்போ density acceleration due to gravity on the earth எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்குன்னா me வந்து நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருப்போம். எப்படின்னா density of the earth into வால்யூம்க்கு வந்து எனக்கு வந்து என்ன வந்து இருந்திருக்கணும் அப்படின்னா 4/3πr³ வந்து இருந்திருக்கணும். அதில் r³ r² கேன்சல் அவுட் ஆகிட்டு எனக்கு நியூமரேட்டரில் ஜஸ்ட்டு ஒரு RE மட்டும் இட் வில் பி லெஃப்ட். ஓகே. அப்போ அதே மாதிரியே நான் வந்து g ஃபார் தட் எர்த் வந்து என்னங்கிறத போட்டுட்டேன். அப்போ g ஃபார் த பிளானட் வந்து நான் வந்து என்னென்னு போடுறேன் அப்படின்னா எனக்கு என்ன வந்து இருந்திருக்கணும். ஸோ g ஃபார் த பிளானட். ஓகே. இங்கே வந்து ரெண்டுமே சேம் g வந்து ஏன் போட்டிருக்கேன் அப்படின்னா அவங்க கொஷினில் என்ன கொடுத்துட்டாங்கன்னா the acceleration due to gravity at the surface is equal அப்படின்னு வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்தாச்சு. அப்போ ரெண்டுமே கேன்சல் அவுட் ஆயிரும். ஸோ ஜீனே இருக்கட்டும், ரிமைனிங் தான் நம்மளுக்கு வந்து டேர்ம் தான் இட் இஸ் கோயிங் டு ப்ளே த ரோல். அப்போ g இன்ட்டு டென்சிட்டி ஆஃப் த பிளானட் வந்து போடணும். ஸ்ட்ரைட்டாகவே சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்படின்னா 2ρe புரியணும். தென் இன்ட்டு 4/3π நான் வந்து இங்கே என்ன தான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா ரேடியஸ் ஆஃப் தட் பிளானட் என்ன அப்படிங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ தட் இஸ் கோயிங் டு பி ஆர்பி. இப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா எல்லாத்தையும் கேன்சல் அவுட் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்து ஆன்சர் வந்து வந்துடும். ஸோ அப்போ இங்கே வந்து ஜி இட் கெட்ஸ் கேன்சல், கேபிட்டல் ஜி ஓகே, ρe வந்து ஓகே, 4/3π இது எல்லாமே கேன்சல் அவுட் ஆகிட்டு அப்போ ஜஸ்ட்டு ரீஅரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா I'll get the answer. That is going to be RP வந்து radius of the planet தான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ RP is equal to REங்கிறது radius of the earth. இங்கே வந்து அதான் Rன்னு ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ RP is equal to R/2. RP வந்து அங்கே போயிடுச்சு. ஸோ that is going to be R/2 which is option 4. இந்த சம்மும் புரியணும். ஓகே, போன மாதிரி சம்மு தான். ஸோ புரிஞ்சுருந்துருக்கணும். அடுத்தது போகலாம். நெக்ஸ்ட் சம் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா the acceleration due to gravity on the planet A is 9 times the acceleration due to gravity on the planet B. ஓகே, இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே ஒரு ஈக்குவேஷன் மாதிரி எழுதி வச்சுருவோம். ஸோ acceleration due to gravity on the planet A is 9 times the acceleration due to gravity on the planet B. அதான் கொடுத்துருக்காங்க. ஃபைன். வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா a man jumps to a height of 2 meters on the surface of the A. அப்போ ஏங்கிற சர்ஃபேஸ் பிளானட் மேலே நின்று 2 meters ஹைட் வந்து அவரால் ஜம்ப் பண்ண முடியுது. அப்போ வாட் இஸ் த ஹைட் ஆஃப் ஜம்ப் பை த சேம் பர்சன் ஆன் த பிளானட் பி. பிளானட் பியில் எவ்வளோ ஹைட் வந்து ஜம்ப் பண்ண முடியும், அவரால் எவ்வளோ வெலாசிட்டி வந்து இனிஷியலாக கொடுக்க முடியுமோ அவ்வளோ ஹைட் வந்து அவர் போயிருந்திருப்பார் பிளானட் ஏல. ஸோ சேம் வெலாசிட்டி வந்து அவரால் பிளானட் பிலையும் கொடுக்க முடியும். பட் ஆனால் அங்கே உள்ள கிராவிட்டி வந்து அதை கம்பேர் பண்ணும்போது கம்மியாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக அதோட அதிகமான ஹைட் வந்து போயிருந்திருப்பார். அப்போ எவ்வளோ ஹைட் வந்து போயிருந்திருப்பார் அப்படிங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். சரி, அப்படியே நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாகவே இதுக்கு வந்து நம்ம கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸ் வந்து எடுக்கணும். ஸோ கைனமேட்டிக் ஈக்குவேஷனில் எனக்கு எப்படி வந்து இருந்திருக்கணும், ஒரு எர்த் சர்ஃபேஸ் மேலே தேர் இஸ் அ கை ஸ்டாண்டிங். அவர் வந்து மேலே வந்து கொடுக்க போகிற வெலாசிட்டி வந்து இனிஷியல் வெலாசிட்டி வந்து u. அதனால் அவர் போய் ரீச் பண்ண முடிஞ்ச மேக்ஸிமம் ஹைட் வந்து எனக்கு வந்து எதுக்கு ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் கோயிங் டு பி h. அப்போ அதை நம்ம வந்து எப்படி நம்ம வந்து எழுத முடியும்,
இங்கே வந்து எனக்கு டைத்தை பற்றி எந்த இதுவுமே இல்லை, தேவையும் கிடையாது. அப்போ வந்து தேர்டு கைனமேட்டிக் ஈக்குவேஷன் தான் நான் எடுத்துக்குவேன், which is v ஸ்கொயர் மைனஸ் u ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2as. ஃபைனல் வெலாசிட்டி மேக்ஸிமம் ஹைட்டுக்கு வந்து 0, அது தெரியணும். இதெல்லாம் குயிக்காக சொல்கிறேன், இதெல்லாம் நம்ம மோஷன் ஸ்ட்ரைட் லைனில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டிய ஒரு பார்ட்டு. அப்போ ஹையஸ்ட் பாயிண்ட் வந்து போகும்போது நம்மளுக்கு வந்து எனக்கு என்னவாக இருந்துருக்கணும் அப்படின்னா மைனஸ் u ஸ்கொயர் மட்டும்தான் இருந்திருக்கணும், which is equal to 2. ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி வந்து மைனஸ் g, ஹைட் வந்து எனக்கு வந்து பாசிட்டிவ் ஹச்ன்னு இருந்திருக்கணும். அப்போ இங்கே வந்து சைன் கன்வென்ஷன்லாம் புரியணும். அப்போ இங்கே வந்து என்ன மைனஸ் u ஸ்கொயரும் இதுவும் வந்து ப்ளஸ் ஆயிரும். அப்போ u is equal to √2gh. அப்போ எவ்வளோ வந்து வெலாசிட்டி கொடுக்கும்போது எவ்வளோ ஹைட் வந்து என்னால் போக முடியும் அப்படின்னா, இப்போ இனிஷியல் வெலாசிட்டி 2 மீட்டர் பர் செகண்ட் இருக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஹைட் வந்து இங்கே வந்து எனக்கு போயிருந்துருக்கணும், which is equal to √2gh. ஓகே, இந்த பாட்டு எல்லாமே நீங்கள் தெளிவாக இருக்கணும். இதெல்லாம் நம்ம வந்து மோஷன் ஸ்ட்ரெயிட் லைன், மோஷன் பிளேன்லாம் ஒன்று நம்ம பார்த்துட்டே வந்தது தான். ஸோ யூ ஷுட் பி கிளியர். இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த யூவை எடுத்துகிட்டு போய் இந்த யூ வந்து என்னென்னா எனக்கு 2 பிளானட்லேயுமே எனக்கு வந்து சேமாக தான் இருக்க போகுது. அப்போ 2 பிளானட்லேயும் சேமாக இருக்க போகுது அப்படின்னா அப்போ ஹைட் என்னவாக இருந்திருக்கணும் அப்படிங்கிறத நான் டிட்டர்மைன் பண்ணணும். இங்கே சேஞ்ச் ஆக போகிற பேராமீட்டர் யார் அப்படின்னா g, அதான் சேஞ்ச் ஆக போகுது. அப்போ நம்ம அதை ஸ்ட்ரைட்டாகவே உள்ளே போட்டலாமா? அப்போ ஈக்குவேஷன் வந்து நம்ம வந்து சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா எனக்கு என்ன வந்துருக்கணும்? ஸோ ஃபர்ஸ்ட் பிளானட்டுக்கு வந்து எனக்கு வந்து என்ன வந்துருக்கணும் அப்படின்னா √2g ஆஃப் த பிளானட் வந்து நான் வந்து என்ன நினச்சிக்கிறேன் அப்படின்னா GA. ஃபைன், G ஓகே, GA நம்ம வந்து வச்சுக்கலாம். அப்போ வந்து அதில் இருக்க போகிற ஹைட் வந்து எனக்கு வந்து எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்குன்னா 2க்கு வந்து ஈக்குவலாக இருந்திருக்கு, which is equal to எதை வந்து நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா ஹைட்டு B எந்த பிளானட்டில் போக போகுது அப்படின்னா பிங்கிற பிளானட்டில் என்ன ஹைட்டாக இருந்திருக்கணும் அப்படிங்கிறத நான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அப்போ √2GB அந்த ஹைட் வந்து என்னங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ தட் இஸ் கோயிங் டு பி HB. சப்ஸ்கிரிப்டில் B வந்து போட்டிருக்கோம். ஸோ ரூட் வந்து இட் கெட்ஸ் கேன்சல். சரி, ரிமைனிங் ஜஸ்ட்டு நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன், வில் கெட் த ஆன்சர். அப்போ உள்ளே அப்படி நம்ம போட்டு கேன்சல் அவுட் பண்ணோம்னா ஆன்சர் வந்து ஸ்ட்ரைட்டாகவே ஆன்சர் வந்து எனக்கு வந்து கிடச்சிரும். அப்போ வந்து இங்கே வந்து எனக்கு 2 இட் இஸ் கோயிங் டு கெட் கேன்சல். அப்போ உள்ளே வந்து எனக்கு வந்து வேறு என்ன வந்து இருந்திருக்கணும் அப்படின்னா GAக்கு பதிலாக நான் வந்து என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன் அப்படின்னா 9GB2 தட் இஸ் கோயிங் டு பி GB இன்ட்டு ஹைட் வந்து h. இப்போ வந்து எனக்கு வந்து கிராவிட்டி அந்த பிளானட் B GB ரெண்டுமே இட் இஸ் கோயிங் டு கெட் கேன்சல்டு. அந்த ரிலேஷன் தெரியறதுனால ரெண்டுமே தட் இஸ் கோயிங் டு கெட் கேன்சல்டு. அப்போ h இஸ் ஈக்குவல் டு 9 2 are 18. h இஸ் ஈக்குவல் டு 18 மீட்டர்ஸ். பார்க்கும்போதே தெரிஞ்சு பிளானட் பியில் உள்ள கிராவிட்டி கம்மியாக இருக்கும், ஸோ அதில் உள்ள ஹைட்டு தான் அதிகமாக இருந்திருக்கணும் அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்டிங். தேர்ஃபோர் த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 2. இந்த சம்மு புரியணும், இல்லை டவுட் இருக்கக்கூடாது. அடுத்தது போகலாம். இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, a body weighs 72 Newton on the surface of the earth. What is the gravitational force on it at a height equal to half the radius of the earth? இது நம்ம முன்னாடி பார்த்துருந்தா அதே சம்மு தான். 72 நியூட்டன் வந்து ஒரு பாடி சர்ஃபேஸ் மேலே இருக்கும்போது நம்ம அதோட வெயிட் வந்து 72 நியூட்டன் போட்டுருப்போம். ஸோ mg is equal to 72 போட்டுட்டு டிவைடட் பை 1 + h e டிவைடட் பை re ஸ்கொயர். அந்த அக்யூரேட் ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம வந்து போட்டு 1 + h டிவைடட் பை re த ஹோல் ஸ்கொயர் அந்த அக்யூரேட் ஃபார்முலா யூஸ் பண்ணியிருந்திருப்போம்ல, அந்த சம்மு தான். ஸோ 2 தடவை கேட்டிருக்காங்க. 2000லேயே ஒரு தடவை கேட்டிருந்திருக்க மாதிரி இருக்குது, 2000 2003ல். அதே மாதிரி NEET 2020லேயும் கேட்டிருக்காங்க. ஸோ சேம் சம், தேர்ஃபோர் சேம் ஆன்சர் தான் வரும். ஃபைன். ஸோ அந்த சம் தெரிஞ்சிருந்தால் இந்த சம்மு போட முடியணும். ஃபைன், அடுத்த சம் போகலாம். நெக்ஸ்ட் சம் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, a body weighs 200 Newton on the surface of the earth. அதே மாதிரி G. How much will it weigh halfway down to the center of the earth? இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த சம் வந்து at certain height h is equal to half the radius of the earth அந்த மாதிரி. இங்கே வந்து நம்ம நெக்ஸ்ட் ஒன்று at depth d என்னங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இதுக்கும் நம்மளுக்கு வந்து ஃபார்முலா வந்து தெரியணும். ஆக்சலரேஷன் at depth d which is equal to G 1 minus d, depth d divided by radius of the earth r by d by reன்னு வந்து வந்திருக்கணும். ஸோ இங்கே டிக்கு வந்து என்னென்னா இட் இஸ் ஹாஃப் வே டவுன். அப்போ வந்து எவ்வளோ தூரம் டெப்த் வந்து உள்ளே போயிருந்திருக்கோம் அப்படின்னா உள்ளே போயிருக்க டெப்த் d வந்து இட் இஸ் ஈக்குவல் டு RE/2 வரைக்கும் நம்ம வந்து உள்ளே வந்து போயிருந்திருக்கோம். ஸோ இப்போ வந்து இதை வச்சு நான் வந்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் அப்படின்னா ஆக்சலரேஷன் அட் டெப்த் d. இங்கே போன சம் மாதிரி இங்கே வந்து வெயிட் தான் நம்மளுக்கு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அதில் ஹைட் h, அதே மாதிரி இங்கேயும் வந்து டெப்த் d. அப்போ வந்து நம்ம வெயிட்டு தெரியணும் அப்படின்னா முன்னாடி ஒரு மாசால் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணோம்ல, அப்போ தானே ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அப்போ மாஸ் MAD அட் டெப்த் d. அப்போ இங்கேயும் வந்து நான் வந்து ஒரு மாசால் வந்து மல்டிப்ளை பண்ணோம். ஸோ அப்போ வெறும் ஜிக்கு பதிலாக நான் வந்து எப்படி போட்டலாம் அப்படின்னா mg போட்டோம் அப்படின்னா I'll get the force of that object at depth d. அப்போ force of that object at depth d வந்து என்னென்னா that is going to be my weight. அப்போ இது வந்து எனக்கு வந்து அப்படியே சால்வ் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ mgக்கு பதிலாக நான் வந்து என்ன சப்ஸ்டியூட் பண்ணிடலாம் அப்படின்னா அந்த சர்ஃபேஸ் தான் mg, டெப்த் d தான் இப்போ நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். போன இது போட்ட மாதிரியே தான். அப்போ வந்து எனக்கு என்ன வந்திருக்கும் அப்படின்னா mgக்கு பதிலாக 200 சப்ஸ்டியூட் பண்ணிட வேண்டியதான். 1 - d, டெப்த்துக்கு பதிலாக வந்து என்னென்னா RE/2
and then 2 RE by 2 divided by RE. அப்போ வந்து RE வந்து எனக்கு வந்து கேன்சல் அவுட் ஆகிட்டு எனக்கு வந்து I'll be left with 1 by 2. அப்போ 1 minus 1 half வந்து it is going to be half again. அப்போ 200 into half வந்து that is going to be 100. Therefore the answer is option 1. இந்த சம்மு புரியணும். இதுவும் போனது மாதிரியே தான் ஈஸியான சம்மு. அடுத்தது போகலாம். அடுத்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா the acceleration due to gravity at a height 1 kilometer above the earth. அப்போ ஆக்சலேஷன் டியூ டு கிராவிட்டி வந்து 1 கிலோமீட்டர் அபோவ் த எர்த்து. 1 கிலோமீட்டர்னா எர்த்துக்கு வந்து க்ளோஸராக இருக்குது. 6300 கிலோமீட்டர் ரேடியஸுக்கு வந்து கம்பேர் பண்ணும்போது 1 கிலோமீட்டர்லாம் க்ளோஸர், ரைட்? அதை நம்ம சால்வ் பண்ணவே முடியாது. இந்த மாதிரி வந்துட்டாலே நான் வந்து சொல்லியிருக்கேன் அப்ராக்சிமேட் ஃபார்மில் வந்து யூஸ் பண்ணணும். தட் இஸ் 1 - 2h by RE இருக்குல்ல, அந்த ஃபார்மில் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணணும். புரியணும். அப்போ வந்து இங்கே வந்து ஹைட் வந்து 1 கிலோமீட்டர் அபோவ் த எர்த் இஸ் த சேம் அஸ் அட் அ டெப்த் D. அப்போ வந்து அதே ஆக்சலரேஷன் வந்து டெப்த் டியில் வந்து இருக்கணும் அப்படின்னா அந்த டி வந்து எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கணும் அப்படிங்கிறதான் கேட்டிருக்காங்க. ஸோ 1 கிலோமீட்டர் ஹைட்டில் இருக்கும்போது ஒரு ஆக்சலேஷன் டியூ டு கிராவிட்டி இருக்குல்ல, அதுவும் டெப்த் டியில் இருக்கும்போது இருக்க போகிற ஆக்சலேஷன் டியூ டு கிராவிட்டியும் சேமாக இருந்துச்சுன்னா டெப்த் டி வந்து என்னவாக இருக்கணும் அப்படிங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து நான் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ரெண்டுமே சேம் ஆக்சலரேஷன். அப்போ ஸ்ட்ரெயிட்டாக ஈக்குவேட் பண்ணியே நான் வந்து போட்டுறேன். அப்போ ரெண்டையுமே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஈக்குவேட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். ஹைட் ஹச்சுக்கு வந்து அப்ராக்சிமேட் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். அப்போ G1 - 2h divided by RE, which is equal to G1 - D by RE. 1 minus depth D divided by REன்னு வந்துருக்கணும். ஓகே, இப்போ வந்து எது இந்த கேன்சல் அவுட் ஆயிரும் அப்படின்னா G வந்து it will get cancelled. வேறு வந்து என்ன இருக்குது அப்படின்னா ரெண்டு சைடும் 1, அடுத்தது 1 வந்து போயிடும். அப்புறம் ரெண்டுமே எனக்கு வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா ப்ளஸ்ன்னு மாறிடும். அப்போ உள்ளே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு என்ன வந்துருக்கணும் 2 into h. ஹச்சுக்கு பதிலாக நான் வந்து என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன் அப்படின்னா 1 கிலோமீட்டர் ரேடியஸ் ஆஃப் தி எர்த் இட் இஸ் கோயிங் டு கெட் கேன்சல், ரைட்? அப்போ எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ radius of the earth that 2 will get cancelled. அப்போ 2 is equal to D. 2 into 1 ஏன்னா 1 கிலோமீட்டரில் that is equal to D. அப்போ D வந்து எனக்கு டெப்த் D வந்து எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்குன்னா 2 கிலோமீட்டர் டெப்த் டிக்குள்ளே போயிருந்தேன் அப்படின்னா அப்போ இருக்க போகிற ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டியும் ஹைட் ஹச் வந்து 1 கிலோமீட்டர் போகும்போது இருந்ததும் எனக்கு வந்து மேட்ச் ஆகிருக்கும். இங்கே நான் யூஸ் பண்ணியிருக்க ஃபார்முலா வந்து அப்ராக்சிமேட், ஏன்னா ஹச் இஸ் ஸ்மால் டிஸ்டன்ஸ் when compared to the radius. புரியணும். ஓகே, the answer for this question is option 3. அடுத்தது போகலாம். நெக்ஸ்ட் சம் வந்து கிராஃபிக்கல் சம்மு. என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸ்டார்டிங் ஃப்ரம் த சென்டர் ஆஃப் த எர்த் ஹேவிங் த ரேடியஸ் கேபிட்டல் ஆர் த வேரியேஷன் ஆஃப் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி G ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி என்னங்கிறது வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இதுக்கு முன்னாடி பார்த்த அதே கிராஃப் தான் இதுவும். அங்கே வந்து நம்மளுக்கு வந்து என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஃபோர்ஸ்ன்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்போ ஃபோர்ஸுங்கிற போது கிராவிடேஷனல் ஃபீல்டு அப்படிங்கும்போது தட் இஸ் ஃபோர்ஸ். அப்போ ஃபோர்ஸ்ன்னு வரும்போது நம்மளுக்கு வந்து என்ன வந்துச்சு அப்படின்னா mg வந்து வந்துருந்துச்சு. இங்கே வந்து எனக்கு வந்து என்ன வந்து வரப்போகுது அப்படின்னா வெறும் G என்னங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அப்போ G என்னங்கிறது ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி எம்மை கன்சிடர் பண்ணாமல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அப்போ இந்த சிச்சுவேஷனில் எல்லாமே எனக்கு வந்து வெறும் mgயில் வெறும் Gயை மட்டும் தான் நான் வந்து கன்சிடர் பண்ணி போட போகிறேன். ஸோ எம்ங்கிறது கான்ஸ்டன்ட் தான், அது பிரச்சனை இல்லை. நம்மளோட டெஸ்ட் மாஸ் வந்து அந்த மாஸ் வந்து என்னென்னா தட் இஸ் ஈக்குவல் டு 1 kg அப்படிங்கிற மாதிரி வரும். இதெல்லாம் நம்மளுக்கு வந்து பின்னாடி எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் திருப்பி பார்ப்போம். இப்போதைக்கு ரெண்டுமே ஒரே பேட்டர்னுங்கிறது புரிஞ்சால் போதும். இப்போ நம்ம வந்து அப்போ நம்மளுக்கு என்ன வந்துருக்கணும், ஸோ நம்ம 4th குவாட்ரண்ட்டில் தேடுவோம். இங்கே வந்து எல்லாமே ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் இருக்குது. ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி வந்து நெகட்டிவில் தான் இருக்கணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து தெரியும். அது இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து அந்த ஆம்பிகுட்டி வந்து வைக்க மாட்டாங்க, நம்மளுக்கு வந்து புரிகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ எல்லாமே ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் இருக்குது. அப்போ நம்மளுக்கு பார்க்கும்போதே தெரியுது ஃபஸ்ட்டு உள்ளேருந்து வரும்போது இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்துட்டு ரேடியஸ் ஆரை ரீச் பண்ணதுக்கப்புறம் அது வந்து ஹைப்பர்போலிக்காக அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா டிக்ரீஸ் ஆகிட்டே போக போகுது. ஸோ அப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே போக போகுது. ஸோ எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் இருக்க மாதிரியே வருது. therefore the answer is option 2. ஃபைன், இதெல்லாம் புரியணும். அடுத்தது போகலாம். இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா the height at which the weight of the body becomes 1/16th its weight on the surface of the earth. அப்போ எவ்வளோ ஹைட்டில் போனால் அந்த வெயிட் வந்து 1/16 குறையுது அப்படிங்கிறது வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஹச் வந்து நான் வந்து இங்கே என்னங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ ஹச்சுங்கிற போது நம்மளுக்கு ரெண்டு ஃபார்முலா வந்து வரும். ஒன்று வந்து என்னென்னா அக்யூரேட் ஃபார்முலா வரும், இன்னொன்று வந்து அப்ராக்சிமேட் ஃபார்முலா வரும். 1/16 இது நிறையா குறையுது. அப்போ கண்டிப்பாக வந்து அக்யூரேட் ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா இங்கே நம்ம பாருங்களேன் ஆப்ஷனை 5R 15R 3R எல்லாமே ரேடியஸோட கம்பேர் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ ரேடியஸுங்கிறது இங்கே ரேடியஸ் ஆஃப் த எர்த்தோட கம்பேர் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்போ இந்த சிச்சுவேஷனில் கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அக்யூரேட் ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். ஜென்ரலாக இந்த டவுட் வருது அப்படின்னா அக்யூரேட் ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள். ஒரே ஸ்டெப்பில் வந்து அக்யூரேட் ஃபார்முலா யூஸ் பண்ணி வரல அப்படின்னா நம்மளுக்கு அப்ராக்சிமேட் போடணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிடும். இந்த சிச்சுவேஷன் நீங்கள் ஆப்ஷனை பார்த்தாலே ரேடியஸ் ஆஃப் த எர்த்தை கம்பேர் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. therefore you should use accurate formula. அப்ராக்சிமேட் ஃபார்முலா யூஸ் பண்ணால் அதுக்கும் ஆன்சர் வரும், அந்த ஆன்சரும் ஆப்ஷனில் இருக்கும். ஸோ தெளிவாக இருக்கணும். ரேடியஸ் ஆஃப் த எர்த்தோட கம்பேர் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா டக்குன்னு அக்யூரேட் போயிடணும். ஒருவேளை டவுட் வந்துச்சுன்னா அக்யூரேட் ஃபார்முலாவே யூஸ் பண்ணுங்கள். ஒரு 2-3 ஸ்டெப்லேயே மாட்டிடும். அப்போ நம்மளுக்கு வந்து தெரியும் அப்ராக்சிமேட் அந்த இடத்துல யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. சரி தானே? அப்போ இங்கே வந்து அவங்க கொஷினில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கொடுத்துருக்க ஒரு டேட்டா வந்து அப்படின்னா வெயிட்
வந்து எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா 1/16 1/16 அந்த வெயிட் அந்த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த்துக்கு வந்து ஈக்குவலாக இருந்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அப்போ இதை வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாகவே அந்த எம்ஜி வச்சு போட்டலாமா. அப்போ நியூ எம்ஜி டேஷ் வந்து இது என்னங்கிறத நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம், விச் இஸ் ஈக்குவல் டு 1/16 ஆஃப் த எம்ஜி. ஓகே, ஸோ அப்போ வந்து இந்த எம்ஜி டேஷ் வந்து நம்ம வந்து எதுக்கு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணது, எம்ஜி டேஷ் அப்படின்னு இங்கே நான் போட்டிருக்குது எம்ஏஹெச், அதான் நான் வந்து போட்டிருந்திருக்கேன். சரி, அப்போ ஆக்சலரேஷன் ஏஹெச் என்னங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணால் எதுக்கு ஈக்குவலாக வந்துருக்கணும் அப்படின்னா ஆக்சலரேஷன் ஏஹெச் இஸ் ஈக்குவல் டு அக்யூரேட் ஃபார்மில் வந்து யூஸ் பண்ணணும். அப்போ ஜி டிவைடட் பை 1 + h டிவைடட் பை ஆர்இ த ஹோல் ஸ்கொயர்னு வந்து வந்துருக்கணும். அப்போ முன்னாடி வந்து ஒரு எம் வந்து வந்துருக்கணும், இங்கேயும் வந்து முன்னாடி வந்து நம்மளுக்கு வந்து ஒரு எம் வந்து வந்துருக்கணும். ஃபைன். அப்போ இங்கே வந்து நான் வந்து எம்ஏஹெச்க்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம் அப்படின்னா அந்த முன்னாடி நான் எழுதி வச்சிருக்கேன்ல 1/16 ஆஃப் எம்ஜி, இதை எடுத்துகிட்டு வந்து நான் உள்ளே சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு சால்வ் பண்ணேன் அப்படின்னா அது கெட் த ஹெச். ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து எம்ஜி வந்து ரீப்ளேஸ் பண்ணுவோம். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து 1/16 ஆஃப் எம்ஜி அந்த வெயிட் வந்து கொடுத்துட்டாங்க, அதனால் அந்த வெயிட் வந்து நம்ம வந்து உள்ள எடுத்து வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். புரியணும்? ஓகே, அப்போ நம்ம அதை எடுத்து வந்து உள்ளே சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்படின்னா எனக்கு வந்து என்ன வந்து இருந்திருக்கணும். ஸோ யூ ஆர் கோயிங் டு ஹேவ் 1/16 of mg which is equal to mg divided by 1 + h by re. ஆறுங்கிறது ரேடியஸ் ஆஃப் தி எர்த், இங்கே ஆறு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆர் ஸ்கொயர். அப்போ இதை வந்து நம்ம கேன்சல் அவுட் பண்ணுறோம் அப்படின்னா எனக்கு எம்ஜி தட் இஸ் கோயிங் டு கெட் கேன்சல்ட். அதுக்கப்புறம் ஸ்கொயர் வந்து அங்கிட்டு போயிடுச்சு அப்படின்னா ரூட் ஆயிரும். ரூட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ √16 இஸ் கோயிங் டு பி 4. ஃபைன். அப்போ வந்து நம்மளுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து எனக்கு வந்து எப்படி வந்துருக்கணும் அப்படின்னா 1 + h by r which is equal to 4. ஓகே, ஸோ ஏன்னா ஸ்கொயர் வந்து அங்கிட்டு போகும்போது ரூட் ஆயிடும். ஸோ √16 நியூமரேட்டர் வந்துருச்சு அப்படின்னா ஸோ தட் இஸ் கோயிங் டு பி 1 + h by r that is equal to 4. அப்போ இதை நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா h by r is equal to 3, ரைட்? ஏன்னா +1 வந்து -1 ஆயிரும். ஸோ h by r is equal to 3. அப்போ h is equal to 3r. that is going to be my answer. h equals 3r. நம்ம அப்படியே அதை கம்பேர் பண்ணுற மாதிரி வந்துருச்சுல. therefore the answer for this question is option 3. இது வரைக்கும் நம்ம வந்து 20 சம்ஸ் வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஃபைன். நம்ம வந்து இதோட வந்து ஃபர்ஸ்ட் செஷன் வந்து இட் கெட்ஸ் கம்ப்ளீட்டட். அடுத்ததில் வந்து நம்ம வந்து இதே மாதிரி இன்னொரு 20 சம்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவோம். அப்புறம் வந்து ஒரு 53 சம்ஸ் இருக்குன்னு சொன்னேன்ல. லாஸ்ட்டாக வந்து நம்ம கடைசியாக வந்து ஒரு 17-18 சம்ஸ் வந்து போட்டோம் அப்படின்னா ஒரு 3 செஷன்ஸில் 2000 வரைக்கும் எல்லா PYQையும் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ ஓகே, வித் திஸ் த வீடியோ கெட்ஸ் கம்ப்ளீட்டட். பை.